ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். எல்லா யூத்க்கு காங்கிராச்சுலேஷன்ஸ். எங்களோட தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கூட ரொம்ப இதில் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. ரொம்ப நல்லா ஆயிடுச்சு. தர்மேந்திர பிரதான் ரெசிக்னேஷன் கொடுத்தாங்க. காம்பன்சேஷன் ஃபேமிலிஸ்க்காக கூட எக்ஸெப்ட் பண்ணாங்க கவர்மெண்ட். அப்புறம் எல்லா எஃப்ஐஆர்ஸ் பிஜேபி ரூல் ஸ்டேட்ஸ்ல பிஜேபி அலை ஸ்டேட்ஸ்ல எஃப்ஐஆர் லான்ச் பண்ணிருக்காங்கன்னா அதை கூட வித்ட்ரா பண்ணுவாங்க. இந்த எல்லா அஷூரன்ஸஸ் கவர்மெண்ட் கொடுத்தாங்க. எல்லா யூத்க்கு காங்கிராச்சுலேஷன்ஸ். இது இப்ப ஒரு நாங்க we have just gotten out. We have just started. We'll take this to the end. சார், நீங்க இன்னைக்கு தர்மேந்திர பிரதான் ரெசிக்னேஷன் கேட்டீங்க, நடந்துருச்சு. இருந்தாலும் திரும்ப கவர்மெண்ட் மீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. வாட் இஸ் எங்களோட ஒரு 5 பாயிண்ட் டிமாண்ட் சார்ட்டர் இருக்கு. அது நாங்க கவர்மெண்ட்க்கு கொடுத்தோம் நேத்து. அவங்க சொன்னாங்க அதை ஸ்டடி பண்ணுவாங்க. அதுக்கு அப்புறம் ஒரு சிஜேபியோட டெலிகேஷன் இல்லை எக்ஸ்பர்ட்ஸோட டெலிகேஷன் ஒரு 1 மந்த்ல நாங்க போயிட்டு கவர்மெண்ட்க்கு நாங்க மீட் பண்ணுவோம். நாங்க பாலிசி என்ன சேஞ்ச் ஆகணும் அது நாங்க சஜஸ்ட் பண்ணுவோம். ஒன் லாஸ்ட் क्वेश्चन சார், இந்த சிஜேபி பொலிட்டிக்கல் பார்ட்டியா மாறுமா? ஏன்னா இன்னைக்கு சிஜேபி சப்போர்ட் எல்லா ஸ்டேட்ல இருந்து வந்திருக்கு, எஸ்பெஷலி ப்ரொடெஸ்ட். இத யூத்தோட சப்போர்ட் இருக்கு, சிஜேபியோட இல்ல. இது யூத்தோட இது சப்போர்ட் இருக்கு. எல்லா இப்ப நாங்க மூவ்மெண்டா இருக்கோம். கிராஸ் ரூட் லெவல் पे நாங்க எடுத்துட்டு போவோம். அதுக்கப்புறம் நாங்க இந்த மூவ்மெண்ட் நாங்க எண்ட்க்கே எடுத்துட்டு போவோம். Thank you so much. हमारे साथ सौरभ दास है. ஓகே, தந்தி டிவிக்கு தமிழில் காக்ரோச் ஜனதா கட்சியுடைய முக்கிய நிர்வாகிகளில் ஒருவரான சௌரவ் தாஸ் பேட்டி அளிச்சிருக்காரு. இதில் நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்னென்னா சலீம், இவர் மேற்கு வங்கத்தை பூர்வீகமாக கொண்டவராக இருந்தாலுமே தன்னோட கல்லூரி காலத்தை நம்ம பாண்டிச்சேரியில் தான் கழிச்சிருக்காரு. அதனால தான் நல்ல தமிழ் அழகாக வருது சௌரவ் தாஸ் அவர்களுக்கு. ஏற்கனவே சில ஊடகங்களுக்கு தமிழில் அவர் பேட்டி கொடுத்துருக்காரு. முதல் முறையாக இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தந்தி தொலைக்காட்சிக்கு ஒரு தமிழில் ஒரு பிரத்யேகமான ஒரு உரையாடல் போயிருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். அண்ட் ஆல்சோ ஒரு கிளாரிட்டியும் கொடுத்துருக்காரு. இந்த காக்ரோச் ஜனதா கட்சின்றது தற்போதைக்கு அரசியல் கட்சியா மாற்றும் எண்ணம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அதோட பேச்சுவார்த்தையும் தொடரும்னு வேற சொல்லியிருக்காரு. வரும் நாட்களில் இன்னும் என்னென்ன எதிர்பார்க்கலாம் சிஜேபி தரப்புல இருந்து அப்படின்றதையும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போதைக்கு தமிழில் தந்தி டிவிக்கு சௌரவ் தாஸ் கொடுத்த பிரத்யேக பேட்டியை நாம் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும்.